ஹபிள் டெலஸ்கோப் நாசாவோட விஞ்ஞானிகளால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 2005ல் இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தோட பேர் தான் HT189733 அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் சுத்தி வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமா ஒரு கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்துல வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படின்னும் அதுல நீர் ஆவியாகுதுன்னு சொல்லப்படக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கிரகம் பார்க்கறதுக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னும் அது வியாழன் கிரகத்தை விட அளவுலையும் நிறையிலையும் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் அது நம்ம ஜூபிட்டர் மாதிரி கொஞ்சம் கோல்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் கிடையாது. ரொம்ப ஹாட்டஸ்ட் ஒரு ஜூபிட்டர் அப்படின்னு கூட ஷார்ட்டா சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த வீடியோல நம்ம அந்த பிளானட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற விஷயம் சேனலுக்கு இதை முதல்ல வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்மளோட பூமியிலிருந்து 68 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட பேர் தான் HT189733 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம். இது ஒரு K டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். இந்த நட்சத்திரத்தை நம்மளோட சூரியனோட ஒப்பிடும் போது நம்ம சூரியனை விட 0.8% இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசு. அது வெளியிடக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதும் 0.3% நம்ம சூரியனை விட அதிகம். இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5000 டிகிரி செல்சியஸ். இந்த நட்சத்திரம் உருவாகி சுமார் 600 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 2005ல் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹபிள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் கிரகம் வலம் வருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக டிரான்சிட் மெத்தட் மூலமா ஆய்வுகளை பண்ணும் போது இதை சுத்தி ஒரு கிரகம் வலம் வருது அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க. அந்த கிரகத்துக்கு HT189733b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்பட்டுச்சு. மேற்கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா இந்த கிரகத்தோட தன்மை என்னது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வு பண்ணப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டது இந்த கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுற ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. இது ஒரு வாயு கிரகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அங்க தரைப்பகுதி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தரைப்பகுதி இருந்தால் தான் வாழ தகுதியுடைய ஒரு கிரகமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கிரகத்தில் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. இருந்தாலும் இந்த கிரகத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணது மூலமா இந்த கிரகத்தோடைய அந்த மேல் பரப்புல அட்மாஸ்பியர் சொல்லப்படக்கூடிய வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த வளிமண்டலத்தில் கார்பன் மோனாக்சைடு இருக்கு அப்படின்னும் நீர் ஆவியாகுதுன்னு சொல்லப்படக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் பிளானட் அப்படிங்கிற பட்சத்தில் கார்பன் மோனாக்சைடு இருக்கக்கூடிய ஒரு வாயுக்கள் கலந்த கலவையோட ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்கு. இருந்தாலும் இந்த கிரகத்துக்கும் நம்மளோட ஜூபிட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் இதோடைய சைஸ் தான். நம்ம ஜூபிட்டரையும் இந்த கிரகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூபிட்டரோட விட்டம் அப்படிங்கிறது 1,43,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. அதுவே அந்த பக்கம் இந்த எக்ஸோ பிளானட்டோட விட்டம் அப்படிங்கிறது 1,38,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. ஸோ சைஸில் பார்த்தா நம்மளோட ஜூபிட்டர் தான் கிங்கு. ஆனால் நிறைன்னு வரும்போது இந்த எக்ஸோ பிளானட் நம்ம ஜூபிட்டரை விட 1.13 மடங்கு மாஸ் நிறையில வந்து அதிகமாக இருக்கு. அடுத்ததா ஜூபிட்டருக்கும் நம்மளோட சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 778 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சூரியன்ல இருந்து நம்மளோட ஜூபிட்டர் இருக்கு. ஆனால் அந்த பக்கம் இந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 4.3 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அதோட சூரியன்ல இருந்து இந்த கிரகம் இருக்கிறதுனால அதிகப்படியான ரேடியேஷன் வெப்பம் இது எல்லாமே இந்த கிரகத்தை பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்பிட்டிங் பீரியட். நம்ம ஜூபிட்டர் சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வலம் வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 12 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஆனா அந்த பக்கம் இந்த எக்ஸோ பிளானட் எவ்வளவு நாட்கள் அதோட சூரியனை சுத்தி வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் பூமியோட நாட்கள் படி 2
4.2 நாட்கள்லயே அதோட சூரியனை முழுசா சுத்தி வளம் வந்துடும் இந்த எக்ஸோ பிளானட். இப்படி படுவேகமா சுத்தரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டோடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஜூபிட்டரோட 10 மடங்கு அதிகமான டெம்பரேச்சர் தான் இந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஜூபிட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஜூபிட்டரோடைய சராசரி மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 143 டிகிரி செல்சியஸ். அதுவே இந்த பக்கம் இந்த பிளானட்டோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1000 இருந்து 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1500 டிகிரி செல்சியஸ்னா நம்மளாம் அங்க போய் நின்னோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுக்கப்புறமா அதோடைய வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு, நீர் ஆவியாகுதல், அந்த வாட்டர் வேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு அந்த எக்ஸோ பிளானட்ல. ஸோ இப்படி இருக்கிறதுனாலே அந்த கிரகம் பார்க்கறதுக்கு ஜூபிட்டர் மாதிரியே இருக்குமா இல்லாட்டி வேற கலர்ல இருக்குமா கேட்டீங்கன்னா நம்ம பூமி மாதிரி நீல நிறத்துல தான் இருக்கும். இந்த நீல நிறத்துல இருக்கிறதுக்கு தண்ணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. இந்த கிரகம் ஒரு வாயு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க நிலப்பரப்பு இல்லை, நிலப்பரப்பு இல்லாத பட்சத்தில் தண்ணியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தாலும் இது ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த காற்றோடைய அழுத்தம் அப்படிங்கிறதும் அதுல இருக்கக்கூடிய காற்று துகள்கள் தான் இந்த அளவுக்கு இந்த கிரகத்தை இந்த நேரத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த கிரகத்துல மழை பொழியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம ஜூபிட்டர்ல கூட மழை பொழியும், அதே மாதிரி இங்கேயும் மழை பொழியும் வாயு கிரகமா இருந்தாலும். ஆனா ஜூபிட்டர்ல டைமண்ட் மலைகள் பொழியும், ஆனா இங்க டைமண்ட் மலையெல்லாம் பொழியாது, கண்ணாடி மலைகள் பொழியும். அதாவது கண்ணாடியில தூள் தூளா வந்து உடஞ்சி விழுந்தா எப்படி இருக்கும் வானத்துல இருந்து, அந்த மாதிரி இங்க மழை பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணமும் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஷரும் அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள்ல இருக்கக்கூடிய கலவைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. காற்று பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த கிரகம் கேஸ் பிளான்ட்ங்கும் போது அதுல காற்று எந்த மாதிரி வீசும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளா நம்ம ஜூபிட்டரே மறுபடியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூபிட்டர்ல நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து பார்ப்போம். ஒன்று டெலஸ்கோப்ல பார்க்கும்போது ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சுமா இந்த பிளானட்ல கலர் கலரா இருக்கும். அந்த கலர் கலரா இருக்கக்கூடிய எல்லாமே காற்று தான். அதுவும் புயலா வீசக்கூடிய காற்றுகள். ஒவ்வொரு செகண்டும் அங்க வந்து புயல் அப்படிங்கிறது படு வேகமா வீசிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பிளானட்லயே மேகங்கள் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இங்கேயே காற்று வீசுது. அந்த காற்றோட வேகம் மட்டுமே சராசரியா பர் ஹவருக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்துல இங்க காத்து வீசுமா. அதுவும் கண்ணாடி துகள்களோட சேர்த்து வீசுச்சுன்னா நம்ம அங்கெல்லாம் இருந்தோம்னா செதில் செதிலா வெட்டப்படுவோம். அந்த அளவுக்கு பயங்கரமான காத்தும் அந்த கண்ணாடி மலையும் நம்மளை வந்து ஒருகுலை ஆக்கிறோம். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஜூபிட்டர் எவ்வளவு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கிரகம் ஒரு கேஸ் பிளான்டா இருந்தும் அங்க கண்ணாடி மலை பொழியுது, மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகத்தோட நிலைமை நம்ம அங்க போய் இறங்கும் போது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு நம்ம ஜூபிட்டர் எவ்வளவு பரவாயில்ல, காற்று வீசுது, புயல் வீசுது. அதை தாண்டி இந்த மாதிரி கண்ணாடி மலையில இல்ல டைமண்ட் மலை பொழியுது. ஸோ அது நம்மளுக்கு இந்த பூமியில ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்றா இருக்கு. ஸோ அதை அள்ளியே எடுத்துட்டு வர முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிளானட்டை அந்த பிளானட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரகம் 2005 ஹபிள் டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வாயு கிரகம் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது கண்டிப்பாக நம்ம பூமி மாதிரி வாழ தகுதி உள்ள கிரகம் இல்லை தான். ஆனால் ஒரு வாயு கிரகத்திலே கண்ணாடி மலை பொழியக்கூடிய ஒரு கிரகமாகவும் மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அங்கே வாட்டர் வெப்பம்னு சொல்லப்படக்கூடிய நீர் ஆவியாகுதல்னு சொல்லப்பட அந்த ஒரு விஷயமும் இருக்கு அதோட வளிமண்டலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சது விஞ்ஞானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு விண்வெளி சார்ந்த துறையில். ஓவராலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். நம்மளுடைய ஹபிள் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கெப்லர் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப், இந்த 3 டெலஸ்கோப்புகளில் எந்த டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெலஸ்கோப்போடைய பேரை நம்ம சேனலோட நேமை அட்டு போட்டு சேகர் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு அந்த டெலஸ்கோப்போட நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆர்வமாக எந்த டெலஸ்கோப்போட பேரை வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக இப்போவே போய் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாசு பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.